ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு கரப்டான ஒரு பிஎஸ்டி ஃபைல், அவுட்லுக்கில் இருக்க கரப்டான ஒரு பிஎஸ்டி ஃபைலில் வந்து எப்படி வந்து அதை ரெக்கவர் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸாக இருக்குது, சின்ன ஸ்டெப் தான். அது எப்படி எங்கேருந்து எடுத்து நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முதல்ல வந்து லோக்கல் டிஸ்க்கு சி ட்ரைவ் போயிருங்க. முதல்ல வந்து அந்த கரெக்டான ஃபைலை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சி ட்ரைவ் போயிடுறேன். சி ட்ரைவ் போயிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷன் போங்க. இதில் போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மைக்ரோசாஃப்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா நான் வச்சுருக்கிறது வந்து 16 வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் 2010 வச்சுருந்தா 10 காட்டும், ஆஃபீஸ் 10 காட்டும், இல்லைனா வந்து 7 காட்டும். இந்த மாதிரி வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு உள்ளதான் வந்து நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைலை நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்கள் கீபோர்டில் எஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த scanpst.exe ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபைல் காட்டும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே பார்த்துக்கு பாருங்கள், உங்களோட மெயிலில் இருக்கிற இந்த ஃபைல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அது சிம்பிள் காட்டுறாங்க, இது ஒரு சிம்பிள். இது இந்த மாதிரி இருக்கும். உங்களால் வந்து மெயில்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து அந்த கரெக்டான ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஃபைலை எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்து, ஸோ இப்போ நான் வந்து எடுக்கிறேன், என்னோடய ஃபைல் நான் எடுக்கிறேன் கரெக்டாக. ஸோ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நான் கரெக்டாக வந்து என்ன பிரச்சனைங்கிறத நான் அதில் நான் கொடுத்தேன்னா வந்து அதை ரிப்பேர் பண்ணிடுவோம். டேரெக்டாகவே ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறப்போ. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைல். இது ஓஎஸ்டி ஃபைல்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தாலே போதும், அந்த பாத்து எடுத்துக்கிச்சு. நான் இப்போ ஸ்டார்ட் கொடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்டாக உங்களோட நீங்கள் வச்சுருக்க ஃபைலில் வந்து 10 GB 2 GB 5 GB இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இதை எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி இதில் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட். நீங்கள் தேர்ட் பார்ட்டி எதுவுமே நம்ப வேணாம். டேரெக்டாகவே வந்து கம்ப்ளீட்டாகவே இது உங்களுக்கு வந்து ஒர்க்கை முடிச்சு கொடுத்துரும். ஸோ இது நீங்கள் வந்து செக் பண்ணி அழகாக பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டும், இந்த மாதிரி ரிப்பேர் இருந்துச்சுன்னா அழகாக காட்டும். எரர் வேர் ஃபவுண்ட் இன் ஃபைல் த ரிப்பேர் இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபைலில் அது எந்த ஃபவுண்ட் பண்ணிச்சு, என்னென்ன எரர் இருக்குது, அது மாதிரி என்னென்ன ஃபோல்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துரும். அவ்வளோதான் இது வேலை. நீங்கள் ரிப்பேர் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ரிப்பேர் முடிஞ்சு ரிப்பேர் கம்ப்ளீட் வந்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு மெத்தடு. இந்த மாதிரி வந்து ஒரு பிஎஸ்டி ஃபைல் வந்து கரப்ட் ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஃபோல்டர் ஆப்ஷன் மூலமாக போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து உங்கள் மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இந்த பாத்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து எங்கெங்கே வந்து போகணுங்கிறத பற்றி. அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் ரிலேட்டடாக சரி, அவுட்லுக் ரிலேட்டடாக சரி, இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட மெயில் ஐடி நான் பிங் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, வாய்ஸில் பிரச்சனை இருக்குது, இதனால் பூட் பண்ண முடியல, இந்த மாதிரி எரர் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட மெயிலுக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நான் மெயிலை ஃபாலோ பண்ணுவேன். மெயிலில் ஃபாலோ பண்ணி நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அதான் ஈஸியான வழியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதை பிரச்சனை நீங்கள் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கன்னா வந்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.